ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாங் ago நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு vlog வீடியோ ஏன்னா எனக்கு வந்து பேபி பிறந்திருந்தாங்க, அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ் கங்கபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். காரில் வைகாசி விசாகம் தான், முருகர் ஸ்பெஷல் தான். பெருமாள் போகணும், ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. சரி, குழந்தை விட்டுட்டு போன மாதிரி ஆச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான, ரொம்ப இயற்கை சூழல் இருக்கிற அந்த கிராமத்தில் கடந்து போகணும். கிட்ட தான் இருக்குது, ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. சைடில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இருந்தது, அதனால் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன், அதாவது விண்டோ சைடு உட்காந்துட்டு அழகாக உட்காந்து பார்த்துட்டு போகணும். குழந்தையும் நல்லா பார்த்துட்டு இருந்தா. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான ஒரு கோயில். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, சீரமைச்சிருக்காங்க. கொடி மரமும் நட்டுருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷான ஒரு ப்ளேஸ்லாம் பார்க்கும்போது, அது பஸ்ஸில் போனால் இன்னும் அப்படியே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். காரும் ஓகே தான். ஓகே, இதுதான் இந்த கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது கோவில், வரதராஜ பெருமாள் கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி வந்து சரி ஈவினிங்காக நடக்கும், காலையிலே நடந்துருச்சு. வர புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இது தேர் நடக்கும். தேர் ரொம்ப விமர்சையாக நடக்கும். இதுதான் கோயிலுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து நைட்டெல்லாம் சீரியல் செட்டு குளத்துக்கான ஏற்பாடு, சீரியல்லாம் போட்டுருக்கு. நைட்டு தான் மேபி அது வந்து நல்லா வலிச்சுன்னு இருப்பாங்க எல்லாருமே. நம்ம இப்போ தான் போனோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா ஒரு அழகான ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கோயில், ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக போயிட்டு நிறைய பேருக்கு இது குலதெய்வமாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய கடை வந்து வரல அன்றைக்கி தேர் சாமி. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த கருட சேவையில் உட்காந்துட்ருக்காரு. அது க்ளோஸ் பண்ணி நாங்கள் போகும்போது நாங்கள் பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பழமையான ஒரு கோயில் இது. உள்ளே பார்க்கணுன்னே தெரியும். வரதராஜ பெருமாள் திருக்கோயில் கங்கபுரம். கண்டிப்பாக வாங்க. ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப பெரிய கோயில் சொல்லுறது, சின்ன கோயில் சொல்லுறது, ஒரு நடுத்தரமான ஒரு இது சொல்லலாம். இங்கே ராமர் கோயிலுக்கு வந்து சொன்னீங்கன்னா அழகாக மாரியம்மன் கோயிலுக்கு வந்துச்சு. இங்கே வரல, இங்கே ஃபஸ்ட் டைம். கிராமத்து கோயிலுடைய எல்லா அம்சமும் அதில் இருக்கும். பார்த்திங்கன்னா அழகாக பிறகு கொடிமலை இப்போ தான் அழகாக வந்து வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மதுரை சுவரில் அழகழகான மாடங்கள் மாதிரி வச்சுருக்காங்க விளக்கு வைக்கிறதுக்கு. இந்த பக்கம் பெருந்தேவியாக இருக்காங்க, அந்த பக்கம் ஆண்டாள், நடுவில் வந்து வரதராஜ பெருமாள் இருக்காங்க. பிரகாரமும் தனித்தனியாகவும் இருக்குது. உள்ளே உள்ளே இருக்கிற கர்ப்பகிரகத்திலையும் 2 பேருமே இருக்காங்க. அன்றைக்கி யாருக்கும் அலோவும் கிடையாது, ஏன்னா சாமியே வெளியே இருக்காங்க கருட சேவையில். ஆனால் ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் பெருந்தேவியாரும் ஆண்டாலும் பார்த்துட்டு அங்கே இருக்க துளசி எல்லாம் பார்த்து, துளசி செடிகள்லாம் அந்த ஓரங்கள்லாம் இருந்தது. பெருமாள் கோயிலே துளசி தான் ரொம்ப ஸ்பெஷல். அது அழகாக இருக்கிறது. இந்த கோபுரங்கள்லாம் அப்படியே வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு சுத்தமாக வச்சுருந்தாங்க. துளசி அங்கங்கே துளசி வந்து செடிகள் வந்து அழகாக வளர்ந்துருந்தது. இதுதான் வந்து ஆண்டாளுடைய சந்நிதி. ஆண்டாள் சந்நிதியை அப்படியே சேவிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்கும். அதுதான் கருட சேவை ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப எல்லா வாகனத்தை விட கருட வாகனம் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. பெருமாள் ரொம்ப அழகாக வச்சுருக்காரு. அதனால ரொம்ப பழமையான ஒரு சிலை. அது ஃபேஸ் பார்க்கவே தெரியாது, ரொம்ப பழைய சிலை. அதுக்கு இதுவும் கம்பீரமான தோற்றம் இருந்தார். அதுதான் தேர். அந்த கரெக்டாக அந்த இதுக்கு நேராக வச்சுருக்காங்க. பிரகாரத்தை கோயிலுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூ கடை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பூ வாங்கி சாமி கொடுத்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.